அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஆனி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைய நாள் முழுக்க நமக்கு பௌர்ணமி திதியானது அமைஞ்சிருக்குது. பௌர்ணமி நாளில் எப்போதுமே சில பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாம் நம்ம செய்யும்போது மற்ற நாட்களில் பலன் கிடைக்கலினா கூட இந்த நாளில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முழு நிலவானது தன்னுடைய பிரகாசமான ஒளியும் நேர்மறை ஆற்றல்களையும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் வாரி வழங்கும் அப்படின்னே சொல்லலாம். சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நிறைய பதிவுகள் இருக்குது. அதில் முக்கியமானதுன்னு பார்க்கும்போது ஏஞ்சல் நித்திகா தேவியை இன்றைக்கி நம்ம கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அழைக்கும் போது கண்டிப்பாக அவங்க நமக்கு 2 நிமிஷத்தில் வரம் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்ததாக குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் போட்டிருந்தேன். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி குளிச்சிருந்தீங்க அல்லது வீடியோ லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அதுபோல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாவது இரவுக்குள்ளே கழுவிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் இரவு தூங்குறதுக்குள்ளார எப்போ வேணாலும் செய்யலாம். நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தங்க நகை சேர்வதற்கான யோகமும் கிடைக்கும். அடுத்து இன்னொரு பதிவில் இன்றைக்கி குருவாரை நேரமான காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரங்களில் ஒரு படத்தை பார்க்க சொல்லியிருந்தேன். அதை ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும்னு சொல்லியிருப்பேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைய நாளில் கையில் எழுத வேண்டிய ஒரு நம்பர் குறித்து தனிப்பதிவு போட்டிருந்தேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பேனா இருந்துச்சுன்னா போதும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்க சமயத்தில் கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு கையில் நீங்கள் அந்த நம்பரை எழுதிக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி வீட்டில் ஏற்ற வேண்டிய ஒரு பணவசிய தீப முறை குறித்தும் சொல்லியிருந்தேன். அந்த தீபத்தை இன்று நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஏற்றலாம். அதுவும் குறிப்பாக மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றும்போது அற்புதமான பணவரவு ஏற்படும். சரி, இப்போ நான் மேலே சொன்னால் அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத விருப்பங்கள் அப்படின்ட்டு நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காது, ஒரு சிலருக்கு திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டுருக்கும், ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகி 10-15 வருஷம் ஆயிருந்திருக்கும், இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். அந்த கனவை நிறைவேறுவதற்காக அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அது நடந்திருக்காது. இதுபோல் நிறைவேறாத விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்குன்ட்டு நிறைய நேரங்கள் இருக்குது. அதில் சக்தி வாய்ந்த நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிலது இருக்குது. அதில் ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை சொல்லலாம். இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது மொத்தம் 2 மணி நேரம் இருக்குங்க. இந்த 2 மணி நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் 3 பேருமே நாம் என்ன கேட்குறோமோ அதை உடனே நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 மணி நேரத்துலேயும் குறிப்பாக ஒரு 5 நொடி தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 5 நொடி எதுன்னு நமக்கு தெரியாது. முடிஞ்சால் அந்த 2 மணி நேரமே நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சு அமைதியாக ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணலாம். விளக்கேற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க கண்களை மூடி என்ன விருப்பம் நிறைவேறணும்னு நினைக்கிறோமோ அது நடந்துட்டுருக்கிற மாதிரியோ இல்லை நடந்து முடிச்சிட்ட மாதிரியோ நம்ம கற்பனை பண்ணும்போது கண்டிப்பாக அது கிடைக்கும். எக்காரணம் கொண்டும் இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு இருக்கிற கஷ்டங்களை பற்றியோ கவலைகளை பற்றியோ நம்ம மனசுலேயும் நினைக்கக்கூடாது, வாய் விட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள். சக்தி வாய்ந்த நேரத்தில் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கான நல்லதை நம்ம கெடுத்துக்கக்கூடாது. சரி, இந்த முறை நமக்கு இந்த சோடசக்கலை நேரமானது மிக மிக சிறப்பான ஒரு நேரத்திலே வருதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த சோடசக்கலை நேரமே சிறப்பு வாய்ந்தது தான். அது இந்த முறை வந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இன்னும் தனி சிறப்பு வாய்ந்தது. முதல்ல இந்த நேரம் என்னன்னு பார்க்கலாம். நாளை பின்னிரவு, அதாவது இப்போ நைட்டு தூங்கினோம்னா வரும் இல்லையா, அந்த ராத்திரியில்
2 மணி 11 நிமிஷத்துலேருந்து அதிகாலை 4 மணி 11 நிமிஷங்கள் வரைக்கும், அதாவது 2:11லேருந்து 4:11 வரைக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம வந்து தூங்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா 2 மணி 11 நிமிஷம் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து தூங்குவோம். ஆனால் 4 மணி 11 நிமிஷத்துக்கெல்லாம் நிறைய பேர் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செய்வாங்க. ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது 3 மணிலேருந்து ஆரம்பிக்குது, 5 மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் 4 to 6ன்னு சொல்லுவாங்க. எது எப்படியா இருந்தாலும் 3 மணிக்கு மேலேயே வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து தொடங்கிடுது. அப்படி பார்க்கும்போது இந்த சோடசக்கலை நேரம் இந்த தடவை நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது. சில பேர் எழுந்திருந்து பூஜை பண்ணுவீங்க, சில பேர் வந்து தூங்கிட்டு தான் இருப்பீங்க. இப்போ நான் சொல்லக்கூடியதை நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, நான் மேலே சொன்ன விருப்பங்கள் நிறைவேறணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் பயன்படுத்தலாம். பீரியட்ஸ் டைமில் பெண்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் ஓகே தான். வீட்டில் அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலுமே தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இதை எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து தேவைப்படுது. இந்த பிரியாணி இலை அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரத்தில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். நினச்சதை நடத்தி தரக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு இந்த இலையை வந்து சொல்லலாம். இதை வந்து ஒன்றே எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது அதிகமாக ஓட்டையெல்லாம் இல்லாத மாதிரி நல்லதாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது சிவப்பு நிறத்தில், அதாவது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கேட்குறோங்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்தலாம். நம்ம இந்த இடத்துல எந்த விதமான விருப்பத்தை வேணாலும் நம்ம கேட்க போகிறோம். அப்போது நம்ம சிவப்பு பயன்படுத்துறது சிறப்பு. இப்போ இந்த பிரியாணி இலை, இந்த பேனா, இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இலையில் உங்களுடைய நிறைவேறாத ஒரு விருப்பம், அது ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வந்து கேட்கணும். ஏன்னா மாதத்துக்கு 2 தடவை இந்த சோடசக்கலை நேரம் வரும். அதனால் முக்கியமாக இந்த 15 நாளைக்குள்ளே என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் நடந்து முடிச்சிட்ட மாதிரி எழுதுங்க. அதாவது இப்போ ஒரு 5 லட்சம் பணம் வேணும் அப்படின்னா 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்ற மாதிரி எழுதுங்க. அதே போல் நல்ல வேலை கிடைத்து விட்டது, குழந்தை பிறந்து விட்டது, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு கீழே வந்து நினச்சதை நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய எண்ணான 1176 அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் எழுதிடுங்க. மறக்காமல் வந்து எழுதிடுங்க. 5 லட்சம் பணம் கிடைத்து விட்டது 1176 அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிடுங்க. இப்போ இந்த இலையை உங்களுடைய 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு இப்போது உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். நல்ல வேலை கிடச்சிருச்சு, சொந்த வீடு கிடச்சிருச்சு, குழந்தை வந்து அழகாக பிறந்துருச்சு, 5 லட்சம் பணம் கையில் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் தூங்குவீங்க இல்லையா, தூங்கும்போது உங்களுடைய தலகாணிக்கடியில் இந்த இலையை வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. தலகாணி வச்சுக்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்க்கடியிலையோ பெட்டுக்கடியிலையோ வச்சுட்டு தூங்குங்க. இன்றைக்கி இரவு முழுக்க வந்துட்டு இது உங்கள் தலகாணிக்கடியிலே இருக்கட்டும். இப்போ காலையில் நீங்கள் நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளே எழற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எழுந்து இந்த இலையை வந்து ஒரு விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஊதி விட்டுருங்க. இல்லை அந்த டைமில் நான் எழமாட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவேன், 6 மணிக்கு மேலே தான் எழுந்திருப்பேன் அப்படின்னா எழுந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் இதே போல் விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி இதை வந்து காற்றோட காற்றா வந்து ஊதி விட்டுருங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்த சோடசக்கலை நேரமும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி தான் போயிருக்கும். அதனால் உங்களுடைய விருப்பத்தை ஏற்கனவே இந்த பிரியாணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து நிறைவேற்றி தந்துடும். அவசியமாக செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.